இப்போ மணக்க மணக்க சுவையான இறால் பிரியாணி ரெடி. தேங்காய் பால் சேர்ப்போம். தம்போட போகிறோம். இனி மேலே கொஞ்சம் புதினா இலையை தூவிட்டு சிரட்டையை எரிச்ச தணல அந்த மூடிக்கு மேலே போட்டுக்கிடாது. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்குது. தம் பிரியாணி இப்போ செஞ்சாச்சு. இனி சாப்பிட்டு பார்ப்போம். தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் ரோவலே, நான் உங்கள் அச்சுவேலி தனுஷன். எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இன்றைய நம்ம அங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அச்சுவேலி பிரதேசத்தில் இருக்கிற எங்களோட வீட்டால் நிற்கிறோம். இதே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இறால் தம் பிரியாணி ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம். இந்த இறால் தம் பிரியாணி தொடர்பான காணொலி தான் உங்களுக்கு வழங்க உள்ள. வேற உங்கள் காணொலிக்குள் செல்லலாம். இன்றைக்கு இறால் தம் பிரியாணி ஒன்று செய்ய போறோம். அப்ப வித்தியாசமா எல்லாரும் பெரிய வெங்காயம் சேர்க்கிறேன். நாங்கள் இன்றைக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து தேங்காய் பால் சேர்த்து செய்ய போறோம் இறால் தம் பிரியாணி. இன்றைக்கு இறால் தம் பிரியாணி செய்ய போறோம் சின்ன வெங்காயத்தை வச்சு. அதுக்கு தேவையான பொருள் இறால் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறோம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, செத்தல் தண்ணியில ஊற வச்சு அரைச்சிருக்கோம், புதினா, தேங்காய் பால், கருவா, கராம்பு, ஏலக்காய், இது மூன்றும் சேர்த்து வறுத்து இடிச்சு வச்சிருக்கோம், தயிர், நெய், மஞ்சத்தூள், இருந்து பாருங்க. இப்ப சட்டி சூடாயிட்டுது. கொஞ்சம் எண்ணெயும் தேங்காய் எண்ணெயோட கொஞ்சம் நெய்யும் சேர்க்கணும். அப்பதான் நல்ல வாசமா இருக்கும். விரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாயும் இப்போ வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் புதினா கீரை, ஓகே. புதினா கீரை நல்லா வதங்கிட்டு தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும் தக்காளி. நல்லா மசிஞ்சிட்டு தக்காளி பழம். ரைட், இப்போ இறாலை போட்டுடலாம். கழுவி சுத்தம் பண்ண இறால். நல்லா வெந்துட்டுது. இனி இப்போ இறால் நல்லா வெந்துடுச்சு. இஞ்சி பூண்டு விழுது போடுவோம்.
இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டு பச்சை வாசம் போயிடுச்சு. அரைச்ச செத்தல், தண்ணியில ஊற வச்சு அரைச்ச செத்தல். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். உரப்புக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு செத்தல் சேர்க்கணுமோ அவ்வளவு சேர்த்தக்காணும். இது நல்லா வதங்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு. நாங்கள் இப்போ செத்தல் வந்து ஒரு 20-25 செத்தல் கிட்ட எடுத்திருக்கோம். தேங்காய் பால் விடுறதால செத்தல் கூடவா எடுத்திருக்கோம். தேங்காய் பால் விடாட்டி செத்தலை குறைச்சி கொள்ளலாம். ஏலக்காய், கருவா, கராம்பு வாசத்துக்காண்டி வறுத்து அரைச்சி வச்ச தூள். இப்போ பிரியாணிக்கு 2 கரண்டி தயிர் சேர்த்துக்கொள்கிறோம் டேஸ்ட்டுக்கு. இறாலிൻ്റെ வெடுக்குத்தன்மை போகிறது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி மசாலாக்கள்லாம் வெந்திருக்கு. இனி தேங்காய் பாலை ஊற்றி மூடி வைக்கணும். கொஞ்சத்துக்கு கொதிக்கணும். தேங்காய் பால் சேர்ப்போம். இப்போ மூடி போட்டு இப்போ பாஸ்மதி அரிசியை அரைப்பதமாக கழுவி வேக விட்டு எடுத்து வச்சிருக்கோம். தம் போடுறதுக்காண்டி அரைப்பதமாக இருந்தால் தான் தம்போட சரியாக இருக்கும். ஆகலும் இருந்தால் குழஞ்சி போடும். இங்கே இப்போ எல்லா மசாலாவோட சேர்ந்து இறால் நல்லா வெந்துருச்சு. இனி அரைப்பதமாக வடித்த பாஸ்மதி அரிசியை இதுக்குள்ள போடுவோம். தம்போட போகிறோம். இனி மேலே கொஞ்சம் புதினா இலையை தூவிட்டு தணல் தனி அங்கால வெளியில எரிச்சது. அந்த தணலை இனி இந்த மூடிக்கு மேலே போட்டுக்கிடுவோம். சிரட்டே எரிச்ச தணலை அந்த மூடிக்கு மேலே போட்டுக்கிடாது. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்குது. தயிர் பச்சடி போட போறோம். அதனால இப்ப வெங்காயம் வெட்டி கொண்டு பச்சை மிளகாய் வெட்டி கொள்ளுறோம். தேவையான அளவு தயிர், தேவையான அளவு தூளுப்பு. தம் பிரியாணியை இப்ப நாங்க வாழை இலையில போட்டு சாப்பிடுவோம். அதுக்கு இப்ப வாழை இலையை வெட்டி கொண்டிருக்கிறோம். 15 நிமிஷம் ஆச்சு. இப்ப நாங்கள் மேல இருக்கிற தணலை வெளில எடுத்துக்கொள்வோம். தம் பிரியாணி இப்ப நல்ல உதிரியா வந்திருக்கு. இனி இதை வாழை இலையில மாத்திக்கொள்வோம். தேசி புளி மேலால கொஞ்சம் விட்டுக்கொள்வோம்.
ரைட், இப்போ மணக்க மணக்க சுவையான இறால் பிரியாணி ரெடி. மேலே தம் போட்டபடியே கீழே அடி பிடிக்கல. தம் பிரியாணி இப்போ செஞ்சாச்சு. இனி சாப்பிட்டு பார்ப்போம். வெங்காய பச்சடி, நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா மசாலாக்கெல்லாம் நல்லா வெந்து இறால் நல்லா வந்து நல்ல டேஸ்டாக இருக்குது. நல்லா இருக்கும். இறால் பிரியாணி சட்டப்படி இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல நீட்டாக வந்திருக்கு. தயிர் பச்சடி, தயிர் பச்சடி நல்லா வந்திருக்கு. நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஃபர்ஸ்ட் டைம் வந்தாலும் நல்ல நீட்டாக இறால் பிரியாணி வந்திருக்கு. எல்லோரும் தனுஷம் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.